أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் 10வது சுற்று. இப்பொழுது மார்க்கம் சொல் மதிப்பெண் வெல். 2 நிமிடங்களிலே மார்க்கத்தை சொல்லி மதிப்பெண்களை வெல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சுற்று அமைந்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இதிலே நாம் தொகுத்து வைத்திருக்கின்றோம். இதிலே ஒரு தலைப்பை அவர்களே தேர்ந்தெடுத்து 2 நிமிடங்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தலைப்பை பார்த்துட்டீங்களா? எல்லாரும் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஆண்களும் பேசலாம், பெண்களும் பேசலாம். உங்களில் பயான் செய்யக்கூடியவங்க இருந்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பேசலாம். சிறுவர்களும் சிறுமிகளும் பேசலாம். இதில் மதிப்பெண் நம்ம டீமுக்கு வாங்கி தரவங்க யாருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி பேசுவதற்கு தயார்படுத்திக்கிங்க. 4 பேருக்கும் தலைப்புகள் வழங்கப்பட்டுருச்சு. ரஹ்மான் அணியினருக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் வந்திருக்கு. அத்தாரிக் அணியினருக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? அருள்மிகு திருமணம். அருள்மிகு திருமணம் அத்தாரிக் அணியினருக்கு. அஷம்ஸ் அணியினருக்கு என்ன வந்திருக்கு? அவதூறு பேசாதீர். அவதூறு பேசாதீர்கள். அத்தக்வீர் அணிக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அல்லாஹ்வின் அருளை பெற. அல்லாஹ்வின் அருளை பெற. இப்ப 4 தலைப்புகளை நம்ம கொடுத்திருக்கிறோம். அர் ரஹ்மான் அணியினர் ஆரம்பம் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து பலதரப்பட்ட அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் பார்த்து மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கும் பொழுது திருமறை வாயிலில் கேட்குறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வானத்திலையும் பூமியிலையும் எண்ணற்ற அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருமறையின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்தின் பார்த்து கேட்குறான். பூமி ஒரு அத்தாட்சி, மலைகள் ஒரு அத்தாட்சி, கடலில் கப்பல் செல்வதிலும் இதெல்லாம் மனிதர்களுக்கு அத்தாட்சியாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். இதில் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். அப்போது மனித படைப்பாக நாம் அல்லாஹுடைய அத்தாட்சியை நம்ம சிந்திச்சோம்னு சொன்னால் தவறான வழிகளின்பால் ஒருபோது செல்ல மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சிந்திக்காத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மனோயிச்சைகள் கட்டுப்பட்டு அவங்க தவறான வழியில் செல்வதும் அல்லது அவங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கான காரணம், இந்த இஸ்லாமிய சமூகத்திலேயே அதிகமான நபர்கள் ஏகத்துவ மார்க்கத்தை பின்பற்றாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உணராதவுடைய காரணத்தினால்தான் அவங்க தவறான வழியின்பால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு ஏராளமான அத்தாட்சிகளை திருமறையின் வாயிலாக காமிக்கும் பொழுது அந்த அத்தாட்சிகளை நம்ம ஒவ்வொருவரும் அதுக்கு உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளால்தான் நாளை மறுமையில நம்மால் வெற்றி பெற இயலும். இல்லை என்று சொன்னால் நாம் செல்லக்கூடிய இடம் மிகப்பெரிய ஒரு மோசமான இடம், அது நரகமாக தான் அமையும். அப்போ அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகள்லாம் சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையில் அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளணும். இன்னும் பலதரப்பட்ட அத்தாட்சிகளை நான் வழங்கியிருக்கேன்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் மனித சமுதாயத்தை சொல்லும்போது நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன அதற்கான பூட்டுக்கள் இருக்கின்றனவா என்று அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தையே கேள்வி எழுப்புகின்றான். அப்போ சிந்திக்கக்கூடிய திறனையும் ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதுவெல்லாம் உங்களுக்குள்ளே நாம் அத்தாட்சிகளை வைத்திருக்கொண்டு அல்லாஹ் திரும்ப சொல்கின்றான். இது எல்லாம் நம்ம உணர்ந்து 2 நிமிடங்கள் முடிந்து விட்டது. அடுத்ததாக அத்தாரிக் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருள்மிகு திருமணம். இப்போ உள்ள திருமணம்லாம் எப்படி நடக்குதுன்னா ஆடம்பரமாக நடக்குது. ஆடம்பரம்னா வால் போஸ்டர் அடிக்கிறது, மேலே தாளங்கள், இந்த மாதிரி வீண் விரயம் செய்கிறாங்க. பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்கிறது, ரசுல்லா என்ன சொல்கிறாங்கண்டா, திருமணத்தை எளிமையாக நடத்துங்க, அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்
நம்ம திருமணத்தை முடிந்த அளவு எளிமையாக நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அத்தக்வீர் அணியினருக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய தலைப்பு அல்லாஹ்வின் அருளை பெற. அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கடுமையான விஷயங்களை நாம் செய்கிறதை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியாராக ஒரு அடியான் ஆக முடியாது அப்படின்னு அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ கடுமையான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவனுக்கு கடுமையான விஷயங்களையும், அடுத்ததாக அவன் படைத்த படைப்புகளுக்கு கடுமையான விஷயங்களையும் நாம செய்யும் பொழுது அல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கமான அடியார்களாக ஆகும். இப்போ அல்லாஹ்வுடைய கடமைன்னு பார்த்தா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமை. அப்போ நம்ம ஃபஜருக்கு எந்திரிச்சோன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆதியாத்தில் சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஆதியாத்தி ضبஹா ஃபல் மூரியாத்தி கதுஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. அந்த வேகமாக தீப்பொறியை கிளப்பி ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓடக்கூடிய அந்த குதிரைகள் அல்லாஹ் தஆலா உதாரணமா சொல்றான். தன்னுடைய எஜமானனுக்காக எந்த அளவுக்கு நன்றியோட அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா குதிரையை அல்லாஹ் தஆலா ஒரு சூறால வைக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஃபஜ்ருடைய நேரத்தை எந்திரிச்சு நம்ம அந்த அருள் வளமிக்க அந்த நேரத்தை, எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட அந்த நேரத்தை நம்ம அடைஞ்சி அல்லாஹ்வோட அருளை பெற்றோம்னு சொன்னா அதுதான் அன்றைய நாளைக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கு நமக்கு. அதே மாதிரி அது நம்ம எப்படி எந்திரிக்க போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அல்லது ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி நாம எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு தன்னுடைய அருளை இறக்கி கீழ்வானத்துக்கு என்னிடத்துல கேட்கக்கூடியவங்க இல்லையா, நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம அவனிடத்துல தௌபா செய்யக்கூடியவங்களாம் துஆ செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும் ஈருலக வெற்றிக்காக. நோன்பு, கடமையான நோன்புகளை நம்ம நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும். தான தர்மங்களை அதிகமாக வழங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். முடிந்தா சென்று வர சக்தி பெற்றவர்கள் ஹஜ் உம்ராக்களை அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம பெற முடியும். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானா. அடுத்ததாக அஷம்ஸ் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவதூறு பேசாதீர் என்ற தலைப்பில் நான் பேச முன் வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு எத்தனையோ பல உறுப்புகளை அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றான். அதிலே இந்த நாவு என்பது மிக பெரும் மாபெரும் அருட்கொடை. ஏனென்றால் நம்மை விட பெரிய நாக்குகளை கொண்ட விலங்குகளும் சரி, சிறிய நாவினை கொண்ட விலங்கினும் சரி, இப்படி பல மொழிகளை பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பை, ஒரு தகுதியை யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை, நமக்கு கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நாவை வைத்து நாம் நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் அதை வைத்து பிற பெண்களை அவதூறு செய்வது, பிறரை பற்றி கேலி செய்வது, அப்படி என்று நம்ம தீமையான வழியில் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, வல்யகுன் ஹைரன் அவுலி யஸ்முத், பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை அல்லது வாய்மூடி மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவர் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மறைவுறுப்பையும் பாதுகாக்க எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அப்படிப்பட்ட அவருக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நாவை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் பார்க்கின்றோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொன்னபோது அவர்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டம் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள், 2 இரவு ஒரு பகல் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நாமும் எந்த ஒரு மனிதர்களை பற்றியும் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை அவதூறாக நாம் பரப்பும்போது அவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு அதனால் மறுமையிலே நம்முடைய நன்மைகளை நாம் இறக்க நேரிடும். இதனால் நாம் ஒரு திவாலானவனாக, நம்முடைய நன்மை இழந்தவனாக நாம் ஆகிவிடுவோம். ஆகவே நம்முடைய நாவை நல்ல ஒரு முறையில், சிறந்த முறையில் தஸ்பீஹ் செய்வது, துஆ செய்வது, பயான், நன்மை ஏவி தீமை பயன்படுத்துவது, இது மாதிரியான விஷயங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனால் நாம் வெற்றி அடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய இனிய குடும்பம் 10 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. 10வது சுற்றில் அர் ரஹ்மான் அணியினர் 70 மதிப்பெண்களும், அத்தக்வீர் அணியினர் 80 மதிப்பெண்களும், அத்தாரிக் அணியினர் 60 மதிப்பெண்களும், அஷம்ஸ் அணியினர் 80 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். பரிசுகள் வழங்க இருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அனைத்து குடும்பத்தினரும் அழகான முறையில் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். நாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதில்களை அளித்திருக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக, தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக, அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற குடும்பத்தினரில் அர் ரஹ்மான் அணியினர் 440 புள்ளிகளை எடுத்து 4வது இடத்திலும், அத்தாரிக் அணியினர் 510 மதிப்பெண்களை எடுத்து 3வது இடத்திலும், அஷம்ஸ் அணியினர் 730 மதிப்பெண்களை எடுத்து 3வது இடத்திலும், அத்தக்வீர் அணியினர் 830 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்திலும் இருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இது போன்று நாமும் மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் மார்க்க உபதேசங்களை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்களை நரகத்தை விட்டு காக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் சொல்லிக்கொண்டு பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு போவோம். வாங்க அர் ரஹ்மான் வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே நாம் பரிசுகளை வழங்குகின்றோம். நாங்கள் ஒரு நிமிஷம் என்னங்க, அதை நீங்கள் வாங்குங்க. புக்கு உங்களுக்கு தான் பரிசு. அத்தாரிக் வாங்க. இருங்க, என்னங்க அவங்க வாங்கிட்ட வாங்க, நீங்கள் வாங்குங்க. வாங்க அஷம்ஸ் அணியினர் வாங்க. நீங்க வாங்க. இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதல் பரிசை வழங்கக்கூடியவர்கள் அத்தக்வீர் அணியினர். வாங்க யூசுப், நீங்க வாங்கிருங்க. அப்படிங்க, இந்த தம்பியை அனுப்புங்க. அப்படியே நில்லுங்க. வாங்க தம்பி வாங்க, நீங்க வாங்க. அங்கே 2 பேர் வாங்க, சேர்ந்துக்குங்க. ஓகே, அனைவருமே ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருந்தீங்க. மாஷா அல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் 10 சுற்றுக்களாக கேள்விகள் கேட்கப்படும். அதற்காக 4 அணியினர் வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதுல அர் ரஹ்மான் அணியினர் வந்திருக்கிறாங்க, அத்தாரிக் அணியினர் கலந்து கொண்டிருக்காங்க, அஷம்ஸ் அணியினர் வந்திருக்கிறாங்க, அத்தக்வீர் அணியினர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 அணிகள் இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 சுற்றுலையும் பல்வேறு விதமான மார்க்க சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகள் மதிப்பெண் அடிப்படையில் அங்க நீங்க சுற்றுல முன்னணியில செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதத்துல நாம் சஹர் நேரத்தை உள்ள பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இதன் மூலம் மார்க்கத்தை பல்வேறு வகையில கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க விஷயங்களில பல வகைகள் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். மக்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ அங்கே அந்த மார்க்க உபதேசங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மக்கள் அதிகமாக எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த கொள்கையை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபைகளாக இருந்தால் அவர்களிடத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை, அமல்கள் குறித்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி அமல்களில் அவர்களை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க.
ஆனாதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமாக இருந்தது. தியாகம் செய்வதில் முன்னணியாக இருந்தாங்க. மார்க்க விஷயங்கள் அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டி அவர்களும் அதிலையும் முன்னணியாக இருந்தாங்க. பொருளாதாரத்தை செலவு செய்வதாக இருந்தாலும் அதிலையும் அதிகமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கூட செலவு செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்க விஷயங்கள்ல பல்வேறு வகையில் அவர்களுக்கு உபதேசத்தை செய்து இரையச்சம் உடையவர்களாக அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாமும் இந்த சமுதாயத்தை நம்ம இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல இது போன்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக மார்க்க அறிவை அதிகப்படுத்துவதும் மார்க்க சிந்தனையோடு இந்த மக்களை தொடர்பில் அதிகம் வைத்து மறுமை சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படுகின்றது. ஆகையால் கடந்த வருடங்கள்ல இந்த நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் இதில் பார்வையிட்டு அதில் பயனடைந்தார்கள் என்ற செய்தி நம்மளுக்கு அறிய தரும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு ஆர்வமாக செயல்படுகின்றோம். ஆகையால் இந்த வருட இந்த சிறப்பு நிகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டும், நாம் இதில் பங்கு பெறுவதன் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகையால் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதுல முதல் அணியினராக அஷ்ஷம்ஸ் அணியினர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பி முஜிபுர் ரஹ்மான், அரியலூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மு அசீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலியா ஃபிர்தோஸ் பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவூத் கனி. அத்தக்பீர் அணியினர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் கிளை, ஜா அகமது பாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷெரீன் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபீதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீஷா. அடுத்து அத்தாரிக் அணியினர் அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது ரஃபீக், திருப்பூர் மாவட்டம், கோம்பை தோட்டம் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்பியா பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது ஆஸம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மா. ரெடியா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாரா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஷாரா ரெடி ஆயிட்டீங்களா? கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் மைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏ உபைதுல்லா, திருவண்ணாமலை மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் அபு தல்ஹா. அபு தல்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூ ஆகிஃப். உங்களுக்கு தோட்டம் இருக்கா? இருக்கா? தோட்டத்தை தர்மம் செஞ்சிருவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ரின் ஃபாத்திமா. அல்ஹம்துலில்லாஹ். முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற இந்த சுற்றுல உங்களுக்கான கேள்விகள் அங்க திரையில காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல 30 செகண்ட் உங்களுக்கு அவகாசமும் இருக்கும். அதுல நீங்க பார்த்து ஒவ்வொரு அணியினரும் கலந்து ஆலோசனை செய்து அதுல சரியான பதிலை சொல்லினீங்க அப்படின்னு சொன்னா 50 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுற்றுல 50 மதிப்பெண்களை சரியாக பதில் சொல்லக்கூடிய அணியினர் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறா சொல்லிட்டா வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால முதல் சுற்று. இந்த சுற்றுல முதலாவதாக அர் ரஹ்மான் அணியினருக்காக முதல் கேள்வி. எத்தனை சாவ் வார் கோதுமைக்கு பகரமாக தமது இரும்பு கவசத்தை யூதர் ஒருவரிடம் அடைமானம் வைத்தார்கள்? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 32, ஆப்ஷன் டி 28. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. 30 வினாடிகள் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆப்ஷன் ஏ 20. ஆப்ஷன் ஏ 20.
நேரம் இருக்கு. சரியான பதில் தானா? பார்த்துடலாமா? இல்லை மசோரா பண்ணிக்கிறீங்களா? சரிதான். கான்ஃபிடன்ட், அதில் வாய்ப்பே இல்லை யோசிக்கிறதுக்கு. பார்த்துருவோமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 20 சாவுதானா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 20 என்பது தவறான பதில். அதனால்தான் மஷூரா பண்ணுங்க. யோசிச்சுக்கிட்டீங்களா? கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டோம். உங்களுக்கான இந்த வாய்ப்பு தவற விட்டதுனால இந்த வாய்ப்பு அடுத்து அத்தாரிக் அணியினருக்காக வழங்கப்படுகிறது. 15 செகண்ட் தான். இதுல அதற்குள்ளாக நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண் போனஸாக கிடைக்கும். நீங்களும் தப்பா சொல்லிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆப்ஷன் பி 30. ஆப்ஷன் பி 30 கரெக்ட் தானா? கான்ஃபிடென்ட்டா? கெஸ்ஸிங்ல சொன்னீங்களா? கரெக்டா தான் சொன்னீங்க. ஆப்ஷன் பி 30 சரியான பதிலா என்பதை பார்ப்போம். மிக சரியான பதிலை பெற்று முதல் சுற்றுல போனஸாக ஒரு 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான ஆதாரம் நூல் புகாரில 4467வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 30 சாவு வார்கோர்மைக்கு பகரமாக தமது இரும்பு கவசம் யூதர் ஒருவரிடம் அடமானம் வைத்திருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தி இதுல பார்க்க முடிகிறது. இது போன்ற செய்திகளை பார்க்கும்போது இந்த உலகம் நிறைய பாடம் பெற வேண்டியது இருக்கு, அல்லாஹ்வின் தூதர்களிடத்தில் முன்மாறியை பெற வேண்டியது இருக்கு என்பதை இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கு.